ஒரு சாதாரணமா ஒரு நல்ல மனைவியா அவருக்காகவே வாழும் போதே நீங்க சொல்றத அவர் கேட்கல அப்படின்னா நீங்க இப்ப அவருக்கான மனைவியே இல்ல, நீங்க வேற யாரு கூடயோ இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றத மட்டும் அவர் எப்படி கேட்பாருன்னு நீங்க நம்புறீங்க? இப்ப அவரோட கொஸ்டின் அங்கதான் வருது. நீ நான் வேணான்ட்டு வெளியில போயிட்டல, அப்புறம் நான் ஏன் உனக்கு பண்ணணும், இல்ல உனக்கு பிறந்த குழந்தைக்கு பண்ணணும்? அவரோட பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது, அவரோட கேள்வியே அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்துக்காக செலவு பண்றீங்க டைம், அந்த குடும்பத்துக்காக வாழறீங்க, உங்க நேரத்தை எல்லாம் ஒதுக்குறீங்க. அப்பவே உங்களால உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பத்தை மாத்த முடியல. இப்ப நீங்க வேற ஒருத்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, வேற ஒருத்தரை பத்தி நினைக்கிறீங்க, வேற ஒருத்தருக்காக அலையறீங்க. அந்த டைம்ல இந்த ஃபேமிலி மட்டும் உங்களுக்காக ஏன் நினைக்கணும்? இந்த கேள்விதாங்க வருது. பிரிவுனா பிரிவா இருக்கணும். கரெக்ட். நான் பிரிஞ்சே இருப்பேன், ஆனா நான் உறவுலயே இருப்பேன்னு சொல்றது எந்த வகையிலும் அதுக்கு இடமே கிடையாது. நீங்க அது சொசைட்டிலயும் இடம் கிடையாது, சட்டத்திலயும் இடம் கிடையாது. ஒண்ணு பிரிஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா சேர்ந்து வாழுங்க. ஆனா நான் இங்க தனித்தனியா நிப்பேன், ஆனா நான் நினைக்கிறதெல்லாம் அங்கங்க நடக்கணும். இங்கேயும் நான் நினைக்கிறது நடக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவரும் நான் கேட்கறதெல்லாம் செய்யணும், நான் சொல்றதெல்லாம் நடக்கணும். உன்னை நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனா நீ என் குழந்தைய பாத்துக்கணும், நான் கேட்கறதெல்லாம் நீ செய்யணும், என் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நீ செய்யணும். எங்க போனாலும் நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனையா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோமா? பெண்களோட எதிர்பார்ப்புகள் தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனையா இருக்கு. என்ன நினைக்கிறோம்னா, எங்க இருந்தாலும் நான் எனக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் மாறிடணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. இடங்கள்ல மாற்றங்கள் நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். பாதி மாற்றங்களை நான் செஞ்சேன் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மாறும். நான் காலையில முழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு எல்லாம் தூக்கம் கலைய ஆரம்பிக்கும். அப்போ நான் மாறும்போது மாற்றம் அங்க நடந்துகிட்டே இருக்கும். வெளியில மாற்றம் ஏற்படணும்னு நான் நினைச்சா என்ன நான் மாத்தணும். என்ன மாத்திக்காம உலகம் எல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நான் மாற தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை விட தவறு வேற எதுவுமே கிடையாது.